ஆனால் தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. எங்கள் அரசியல் கதைக்கூடாது நான் என்ன சொன்னேன், இவங்கள் அரசியல் கதைக்கிறவங்க எல்லாம் கதைச்சா வரலாறு தான் கேட்பேன். வழியை முன்னுக்கு நடந்தால் அங்கே நடந்தால் இங்கே நடந்தாண்டு இது நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறேன் இல்லை. அதனாடி நான் நிறைய விஷயம் கதைச்சி போட்டு விட்டேன். நான் அந்த ஒரு கட்டாயம் கதைக்க வேண்டிய நிற்பதில் கதைக்கிறேன். முழுமையாக அந்த வீடியோ கேளுங்க. என்னென்னு சொன்னால், வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த புலம்பெயர் மக்களின் கதையை கேட்டு அவன் பிஸ்னஸ்கள் இதுக்குள்ள இறங்கி உங்களோட இதை நீங்களே அழிச்சு கொள்ளாதீங்க. சரி, இங்கே அது ஒரு இயந்திர வாழ்க்கை. அவங்க இங்கே என்னென்னு சொல்கிறது, முதல் 2009 வந்தாக்களுக்கு எங்களோட நாட்டின் இதுகள் வடிவாக தெரிய மாட்டுது. என்னென்னு சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு எங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் முக்கியமாக. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நடந்த விஷயத்தை சொல்கிறேன். முதல் ஆரம்பத்தில் கயந்திரகுமார் சொன்னது சுமந்திரன் துரோகம் செய்தவங்களுக்கு காசு தண்டது, காசு வேண்டிய அதில் பிரச்சனை படுத்தோன்னு சொல்ல இவைகள் எல்லாம் சுமந்திரன் அவரோட சேர்ந்து இங்கே இருக்கிறார்கள்லாம் சுமந்திரனோட சேர்ந்து இல்லை கயந்திரனாக்கள்லாம் பேசினது, கயந்திரனாக்கள் எல்லாத்தையும் போய் பிரச்சனை பண்ணது சரியோ. ஆனால் அதுக்கு பிறகு பேந்திவியல் சுமந்திரன் மேலே வேண்டது தான் என்ன காசு வேண்டிய அரசாங்கத்தை சேர்ந்து நிற்குதுன்னு சொல்லி சுமந்திரனோட பிரச்சனை கொடுத்தவன் சரியோ. அப்போ அதில் புலம்பெயராக்கள் எடுத்த முடிவு சரி அனுப்பல. இப்போ ஆரம்பத்திலே கேந்திர மாதிரி சொல்லிக்கல விசாரித்து தாண்டி இருக்கலாம் சரியோ. அதை விடு. அடுத்த யூடியூபர்ஸ் மூலம் உதவி செய்ய வந்துச்சுன்னா, கொஞ்சம் வித ஆக்கள் மூலம் உதவி செய்ய வந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் பெருமை செய்தால் இந்த யூடியூபர்ஸ் மூலம் உதவி செய்யணும். அதுவும் ஆரம்பத்தில் அங்கே இருக்கிற ஆக்கள் கனெக்ஷன் பிரச்சனை நடக்குது கொள்ளுன்னு சொல்லி நான் கூட ஃபேஸ்புக்கில் எழுதினேன். அது ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குது, எங்கள் ஆக்களை போட்டு என்ன சொல்கிறது ஒரு மாணவங்க படுத்துகிறாங்க இதுன்றாங்கன்னு சொல்லி இல்லை. அது அப்போவும் இரண்டு இல்லை, அப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டினாவை பேர்ந்து அதுவும் பிள்ளைன்னு சொல்லி போட்டு அடிக்க வழிகிட்டினேன். அவங்களோட போட்டு பேருந்து கலைக்கிறது பிரச்சனை பண்ணுறதுன்ற அதுக்கு ஒரு குரூப், அவனுக்கு சப்போர்ட் ஆகிற குரூப், எதிராக ஒரு குரூப், 2 குரூப்புக்கும் லாபம். என்ன 2 குரூப் இருக்கிறாங்களும் அதில் இருக்கிற காசு செய்து தாண்டி தங்களோட வேலையை பார்க்குறாக்கும். மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்குங்க, வீடுகளில் பிரச்சனைகள் இதில் இருக்கிறார்கள், பொழுதுபோக்கு இல்லை தெரிந்தாங்க மொத்த மாதிரி வழிகளில் போய் தாண்டியெல்லாம் குளிர்காலத்தில் அப்போ வீட்டுக்கு இருந்தோண்டு இதில் வேறு அரட்டி அடிக்கிறக்காண்டி செய்கிற அரசியல் தான் அது சரியோ. பேருந்து இப்போ அர்ச்சனா கொண்டு வச்சுக்கணும், கொன்றைக்கு கொஞ்சம் பேர் சரியானு சொல்லிச்சினோம், கொஞ்சம் பேர் பிள்ளையானு சொல்லிச்சினோம். அந்த ஆரம்பத்தில் நீங்கள் விளங்கணும். அர்ச்சனா அந்த பிரச்சனை ஆரம்பிக்க விரைகளே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த விரைகளே கும்பிடுவோன்னு தான் வந்தது. அப்போ அது அரசியலுக்கு உள்ளறக்கான ஒரு அடித்தளமாக தான் அதை உருவாக்கி தன்னது. இப்போ அதை வச்சு கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணாங்க. இந்த காசில் சேர்த்து நான் சேர்க்குறவன் கொஞ்சம் அடிப்பான்னு தண்டவன். இப்போ இந்த சேர்த்து வந்து வட்டியை கொடுப்பாங்க, அது தண்டுவாங்க. அது அவங்களோட பெரிய பிஸ்னஸ். அதுகளை நாங்கள் தங்க தேவையில்லை. அதாவது அவன் செய்து போட்டும் அது நீங்கள் அதை விட்டுட்டு உங்களோட இதுக்குள்ளே யோசிங்க சரியோ. இனி இப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அர்ச்சனா எதிர்க்க பிரச்சனை பிள்ளையான்னு சொல்லி கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணான். சப்போர்ட் பண்ணுற ஆளும் இங்கே பேசி பெனிஃபிட் இருக்குது, எதிர்க்கிறவனுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுக்கு அவன் டைம் பாஸ்ட் உண்டு, அவனுக்கு இங்கே அந்த டைம் போகணும். உங்களுக்கு இங்கே வாழ்க்கை வந்தால் தான் தெரியும், இங்கே ஒரு இயந்திர வாழ்க்கை தான். அப்போ டிப்ரெஷன் இருக்குங்கிற பேருக்கு எது இருக்குது. அப்போ அந்த டிப்ரெஷன் எடுக்கிறக்காண்டி மைனை அடிச்சுட்டு தண்ணிட்டு அது அவன் பொழுதுபோக்கு உண்டு. மற்றது கொஞ்சம் பேர் அந்த காசுகள் சேர்த்து பிஸ்னஸ், அது சப்போர்ட்டானாக்கள் இந்த உறவினர்கள் அது பிஸ்னஸ். அதே நீ செய்வான். இனி கொஞ்சம் நேரத்தால் கொஞ்ச நாள் அவன் பிரச்சனைனும் அதையும் போட்டு அடிப்பாங்க. என்ன செய்வாங்க, விஞ்சி போனால் இந்த டிக்டாக்களில் ஃபோட்டோ போட்டுட்டு செருப்பால் அடிக்கிறது, எட்டியால் அடிக்கிறது அதில் தான் செய்வாங்க, பேசுவாங்க, தண்டுவாங்க. அண்ட் அவன் அடித்து தண்டி முன்னோரி எங்களை விற்று போட்டு போய் சேர்ந்துருவாங்க. சுமந்திரனை இப்போ என்ன செய்கிறாங்க, போட்டு சும்மா இதை கத்துறாங்க அடிக்கிறாங்க. என்ன செய்யுது, அவங்க காசு அடித்தா என்ன முன்னோரிட்டால் போட்டாங்க, கஷ்டப்படுறது நீங்கள். அப்போ அதை நீங்கள் தெளிவாக இதாண்டி யோசித்து உங்களோட மூளையும்படி யாருக்கு வாக்களிக்கணுமோ அதண்டணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் இவங்ககிட்ட இதை கேட்டு இவங்ககிட்ட இங்கே இது ஒரு பிஸ்னஸ் பிளான் அது இங்கே இதாச்சு. அதே நேரம் அந்த உதவி அப்படின்னு சொல்லி போய் நிற்காதீங்க, தேவையில்லை. நாங்கள் 2009 முன்னே உங்கள் இருந்து வாழ்ந்தது தான். போய் அந்த பிள்ளைகளை உங்களோட படிக்கிற சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் விடாதீங்க. அது வாழ்க்கை பூரா அந்த யூடியூப்பில் இதெல்லாம் கிடக்கும். அதே நேரம் அரசியல் முடிவுகளை நீங்கள் நிதானமாக உங்கள் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யணுமே செய்யணும். நெஞ்சு இருக்கிறவங்க 1000 காய்ச்சி போட்டிருப்பான், அவன் தான் காசு இருக்கிறக்கும் வேண்டிருக்கும். அது அவங்ககிட்ட பிஸ்னஸ் பிளான் அதில் வேறு, அதில் விளக்கமாக சொல்ல வலிக்கிறான்னு சொன்னால் வீடியோ வேணும் சரியோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஊழையின்படி செயற்பட்டு கொள்ளுங்கள் சரியோ. அவன் சொல்கிறான் நீவே சொல்லி அவங்க பேர் அமைப்பு அந்த இதில் கதைக்கிறாங்கன்றாங்க, அதை தான் போட சொல்கிறாங்க அந்த கதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற கொஞ்சம் பேராக்கள்
என்னோட கொஞ்சம் வருஷ காலம் இருந்துச்சு இல்லை 20 வருஷமோ 30 வருஷமோ இருந்தீங்க இல்லை. அதுக்கு பிறகு அது இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒன்றுமே தண்ட போகிறதும் இல்லை, எந்த போகிறதும் இல்லை, உங்கள் பேர் யோசிக்க போகிறதும் இல்லை. சரியோ? அப்போ உங்களோட மனசுக்கு உங்களோட வடிவா நிதானமாக தாண்டி உங்களுக்கு என்ன இதோ அதுக்கு வாக்களித்து பழகுங்கள். சரியோ? அதே நேரம் ஒருத்தனுக்கு வாக்களிக்கல ஒன்று பேக்கல பின்னணியை பார்க்கணும். அரசியல் பின்னணி என்ன உலகம் அரசியல் பின்னணி செய்யணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் அந்த கயந்திரோமராக்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கலையே சொன்னான். அவங்களுக்கு கயந்திரோமேற்ற சொத்து பத்துகள் கிடக்கிற இதுக்கு அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி இருக்கிற சொத்து பத்துக்கு அப்படி காசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு ஏன் மாறுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்திலே பட்டது. ஆணிஞ்ச புலம்பெயர் அமைப்புகள் சுமந்திரன் என்ன செய்துட்டார், ஏதோ மண்டே கலவி அவங்களாம் பிள்ளைன்னு சொல்லி மாதிரி வெளியேற்றியாச்சு, வெளியில் போட்டாங்களா அவங்க. கடைசியாக போய் என்ன இப்போ பிள்ளைன்னு சொல்லி இப்போ சும்மா போட்டுறீங்க. என்ன செய்யணும்? மிஞ்சி போனால் அந்த ஃபோட்டோ போட்டு சட்டியால் அடிப்பினா, செருப்பால் அடிப்பினா, கத்துவினா வந்துடலாம் தான். அதுக்கு மிஞ்சி ஒன்றுமே போடுங்கலாம், ஒன்றும் செய்யலாது. அப்போ நாங்கள் வேலைக்கு அந்த அதே பிரச்சனை இப்போ ஊசி கட்சி அர்ச்சனாவும் இப்போ ஒன்று வந்து எல்லாம் காசை கொடுக்க வேண்டினா மண்ணெல்லாம் காரில் வேண்டான் என்னன்றான் ரெண்டு ஒன்றும் கடைசியில் என்ன ஏமாற்றி போடுது. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, விக்னேஸ்வரன் செய்து அதே வேலையை தான் இப்போ அர்ச்சனா செய்து கொண்டிருக்கார். எங்களோட விக்னேஸ்வரன் முதல்ல 5 பேருக்கு என்ன செய்வார், வந்த காசுகளை திருப்பி அனுப்பினார். இப்போ அதே வேலையை தான் அர்ச்சனா செய்து கொண்டிருக்கார். வார காசை வச்சு வேண்டி கொண்டு அங்கே இதை முன்னேறி வேண்டி கொண்டு போக வேண்டிய இல்லாமல் அந்த குழப்பி சும்மா தெரியுமே அது இந்த காசையும் குழப்பி திருப்பி அனுப்புகிற பிளானும் என்ன சொல்ல அந்த வேறு பிரச்சனை போகல. எங்களுக்கு இப்போ தேவையான அரசியல் இந்த போலியான பொருளாதார வளர்ச்சி இல்லை. எங்களோட உரிமைக்கான அரசியல், எங்களுக்கு உரிமை வேணும். எங்களோட வேலை வாய்ப்புகள் நிறைய வழியில் போய் கொண்டிருக்குது. எங்களோட காணிகள், தனியார் காணிகள் நிறைய அபகரிக்கப்பட்டு இதில் கட்டுக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஊழல் அரசாங்கம்னு சொன்னால் இதுவும் ஒரு ஊழல் தான். தனியார் காணியை பிடிச்ச ஒரு விகாரம் கட்டுறோன்னா அதுவும் ஊழல் தான். அப்போ அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அப்போ உண்மையில் கொஞ்சம் பேருக்கு சப்போர்ட் பண்ணேன். என்பிபிக்கு தானே சரியோ? அப்போவே எனக்கு அது விருப்பம் இல்லை. இங்கே இந்த கத்துறது என்பிபிக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறது எல்லாம் ஒரு முட்டாள்தனமாக தான் தெரிஞ்சது. உண்மையில முட்டாள்தனம் தான். ஏன்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு ஒரு மக்களுக்கான ஒரு நிதியவே விடவிடாத ஆக்கள் தான் இப்போ என்பிபியில் இருக்கிறது. அனுரா நேரவே சொல்கிறேன். அனுரா என்ன செய்யுது? 2004ஆம் ஆண்டு சுனாமி நிதியவே விடவிட இல்லை. அது சுனாமி நிதிக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம்? மக்கள் தான் பாதிக்கப்பட்டவை. அப்போ அடிப்படை மனிதாபிமானமே இல்லை. அப்போ அதுகள் ஒன்றும் விளங்காதாக்கள் அதுக்கப்புறம் என்பிபிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே. அதான் சொல்கிறேனே, புலம்பெயர் ஆக்கள் அதையே கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வடிவா சுயமாக சிந்திச்சு வாக்களிக்க பாருங்க. சரி, அந்த புது கட்சியில் இப்போ அந்த புது கட்சியில் தான் விடுங்க. பழைய கட்சியிலேயும் துரோஞ்ச கட்சியில் விடுங்க. விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிலது உங்களுக்கு சொல்லலாம். அப்போ அவர் நல்லதாக இருக்கலாம், அவர் செய்யும். இப்போ உங்களுக்கு தற்காலிக தீர்வு ஒரு கட்சி இருக்கும், அதை பார்த்து செய்யுங்க. அடுத்த கட்டமாக ஆணித்தரமாக சொல்லுங்க. நீங்கள் தாண்டினா உங்களும் தூக்கி எறியப்பட மாட்டேன். இப்போ அன்றைக்கி சோசியல் மீடியாலாம் இருக்குது. ரெண்டுக்கும் அடிங்க. இந்த கூட இந்த சந்தர்ப்பம் கொடுக்க போகிறோம், சந்தர்ப்பம் தந்துட்டாக்குது, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை உங்களும் தூக்கி அடிப்பான் அண்டு தூக்கி எறிய மாட்டேன். ஓகே, வணக்கம், நன்றி.